ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஈஸியான நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாவ் யூ டன் திஸ் பிஃபோர்? இதை நீ இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியா, முடிச்சிருக்கியா, இந்த விஷயத்த பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிருக்கியா? இப்போ புதுசா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த விஷயத்த நீ பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. சோ அதுக்கு தான் ஹாவ் யூ டன் திஸ் பிஃபோர் அப்படின்னு கேக்குறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து நம்ம நெகட்டிவா இல்ல நான் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்றோம். அது எப்படி சொல்லலாம்னா, நோ இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ இது வந்துட்டு நான் பண்ணதில்ல அப்படின்னு சொல்றதை விட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீ பண்ணிருக்கியா அப்படின்னா, இல்ல இதுதான் முத தடவை பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுதான் நோ இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ இந்த இட்ஸ்ன்றது இட் இஸ்ன்றது தான் நம்ம இட்ஸ்ன்னு சேர்த்து எழுதிருக்கோம். சோ இது மாதிரியும் ஷார்ட் ஃபார்மா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இட் அப்புறம் இஸ்ன்னு பக்கத்துல போட்டு அப்படியும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைன்னா ஷார்ட்டா நோ இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? நீ எங்கிருந்து வர? இப்போ வீட்டுல ஒரு குழந்தைய பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா, எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கலாங்க. ஸோ ரிலேட்டிவ் யாராவது வீட்டுல இருக்காங்க, அந்த டைம்ல வந்துட்டு நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டா, ஐ எம் கமிங் ஃப்ரம் காலேஜ். நான் காலேஜ்ல இருந்து வரேன். இப்ப நீ எங்கிருந்து வர அப்படின்னா, நான் காலேஜ்ல இருந்து வரேன் அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? நீ எங்கிருந்து வருகிறாய்? ஐ எம் கமிங் ஃப்ரம் காலேஜ். நான் கல்லூரியிலிருந்து வருகிறேன். நெக்ஸ்ட், why are you laughing? எதற்காக சிரிக்கிறாய்? ஏன் சிரித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் சிரித்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு குரூப்ல வந்துட்டு யாராவது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல. சோ அது மாதிரி கேட்கறதுல வந்துட்டு நான் எதுக்காக அப்படின்றதுக்கு ஏனெனில் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி, ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றாங்க. இது வந்து நம்ம டைரக்ட், இதுல வந்து எதுலயுமே வந்து நம்ம டைரக்டா ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் ஆன்சர்னா எப்படி சொல்லலாம்னா, why are you laughing அப்படின்னா, I am laughing because I am very happy அப்படின்ற மாதிரி, because I am happy அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த வந்து சென்டென்ஸ்ல, அதாவது கொஸ்டின்ல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டு அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா, where are you coming from அப்படின்னா, I am coming from அப்படின்னு ஃபுல்லா எல்லாமே கொஸ்டின்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. have you done this home before அப்படின்னா, yes I have done this before அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா no I haven't done this before அப்படின்னு சொல்லலாம். சோ அதுனா டைரக்ட் ஆன்சர். சோ இது வந்துட்டு இன்டைரக்ட் ஆன்சர்ன்றதை விட நம்ம கேட்கறதுக்கு வேற ஒரு ஆன்சர்ன்ற மாதிரி சொல்லலாம். அப்படிங்களா? எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீ இதை முன்னாடி இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியா அப்படின்னா, இல்ல நான் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சது இல்ல அப்படின்றது டைரக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இல்ல நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி இதுதான் முத தடவை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் இதுக்கு முன்னாடி முடிச்சனா இல்லையான்றதுக்கு ஆன்சர் பண்ணாமலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முத தடவை அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீ எங்க இருந்து வர, இது வந்து டைரக்ட் ஆன்சர். ஐ எம் கமிங் ஃப்ரம் காலேஜ், நான் காலேஜ்ல இருந்து வரேன். எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கேன். எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், why are you sad? இப்ப யார்கிட்டயாவது நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம். அண்ணா அதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொன்னாங்கன்னா, because I didn't get the job. சோ ரீசன் மட்டும் சொல்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல பாக்குறோம். ஓகேங்களா? why are you sad அப்படின்னு கேட்டா, I am sad because அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாம அந்த கொஸ்டின்ல இருந்து வராம அப்படியே டைரக்டா ஆன்சர் மட்டும், because I didn't get the job. ஏன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கல, அதனால வந்து நான் சேடா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், why are you shouting? Because he insulted me. அப்போ மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ல ஒய்ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர்ல வந்து பிகாஸ்ன்ற வேர்டு நம்ம வந்துடும். அதாவது ஏன் அப்படின்னா ஏனெனில் அப்படின்ற ஆன்சர் தானே வரணும். ஏன் நீ கத்துற அப்படின்னா, ஏன்னா அவன் வந்து இன்சல்ட் பண்ணிட்டான், அதனாலதான் நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஏன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர்ல என்ன சேர்த்துக்கணும், ஏனெனில் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா கிராமர் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா சொல்லணும். நெக்ஸ்ட், whom do you want to see? நீங்க யார பார்க்க விரும்புறீங்க? ஓகேங்களா? I want to meet
தி மேனேஜர். ஸோ இந்த இடத்துல சீன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டோட்டலா மீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது, பண்ணலாம். அதாவது நீங்க யாரை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா, நான் வந்து மேனேஜரை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திக்கிறதும் பார்க்கறதும் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம சில டைம் வந்து இது மாதிரி ஆன்சர் பண்ணலாம். நம்ம வந்து ஐ வாண்ட் டு see தி மேனேஜர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அது தப்பு கிடையாது. அதே வந்து ஐ வாண்ட் டு மீட் தி மேனேஜர், நான் மேனேஜரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டினுக்கு ரிலேட்டடா கரெக்டான ஆன்சர் அதே வேர்பும் அதே சென்டென்ஸும் யூஸ் பண்ணாம நம்ம ஆன்சர் கூட கொடுக்கலாம். அதனாலதான் இந்த டிஃப்ரெண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், when will you arrive அப்படின்னா ஐ வில் arrive this afternoon. எப்போ நீ புறப்படுவ? நான் வந்து ஆஃப்டர்நூன் புறப்படுவேன். ஓகேங்களா? ஐ வில் arrive this afternoon. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 7 கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.